நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாத்துக்கும் 2025 இனிய ஆண்டாக இருக்க வாழ்த்துக்கள். எனக்கு 2025ல ஒரு சில்ட்ரன் பாலிசியுடைய இந்த ஆண்டு துவங்கி இருக்கு. இன்னைக்கு வீடியோலையும் 2025ல என்னென்ன பாலிசி குழந்தைகளுக்காக இருக்கு அதை பத்தின டீட்டெயில் வீடியோவா பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், இந்த வீடியோவை நான் மினிமம் சம்மர் ஷூட் 5 லட்சம் ரூபாயும் குழந்தைகளுக்கு 25 வயசுல மெச்சூரிட்டி ஆகிற மாதிரியும் நான் பிளான்ஸ் உங்களுக்கு கொட்டேஷன் சொல்ல போறேன். உங்களுக்கு தேவையான கொட்டேஷனை பெறுவதற்கு என்னுடைய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுடைய குழந்தையோட ஏஜ், உங்களுடைய வருமானம், உங்களால மாசம் எவ்வளவு சேமிக்க முடியும் அதை பொறுத்து உங்களுக்கு தனியா ஒரு கொட்டேஷன் கொடுக்குறேன். அந்த பாலிசியை பத்தி எக்ஸ்பிளைனும் பண்றேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட ஏஜென்சிக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு பாலிசியும் எடுத்து கொடுக்குறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு சேரும். இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் எல்லாருக்கும் நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, சில்ட்ரன் பிளான்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் 4 விதமா பிரிக்கலாம். ஒன்னு சிங்கிள் பிரீமியம் பிளான், ரெண்டாவது லம்சம் பிளான், மூணாவது 100 வயசு வரைக்கும் சர்வைவல் பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு பிளான், 4வது யூலி பிளான்ஸ். இந்த வீடியோல நம்ம லம்சம் பிளானை பத்தி மட்டும் பார்க்கலாம். லம்சம் பிளான்லயும் 0ல இருந்து 12 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு ஒரு பிளான் இருக்கு. அதே 8 வயசுக்கு மேல உட்பட்ட குழந்தைகளுக்கு ஒரு சில பிளான்கள் இருக்கு. அது என்னென்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். பிறந்து 30 நாள் முடிவடைஞ்ச குழந்தைகளிலிருந்து என்னென்ன பாலிசி எடுக்கலாம் அப்படின்னா 760 பிளான் நம்பர் பீமா ஜோதி பிளான் எடுக்கலாம், அமிர்த்பால் பிளான் எடுக்கலாம் 774 பிளான் நம்பர், ஜீவன் தருண் பாலிசி எடுக்கலாம் 734 பிளான் நம்பர், சில்ட்ரன்ஸ் மணி பேக் பிளான் எடுக்கலாம் 732 பிளான் நம்பர். இதுல பீமா ஜோதி பிளானும் அமிர்த்பால் பிளானும் கேரண்டீடு ரிட்டர்ன் பிளான். அதாவது இன்னைக்கு நீங்க பாலிசி எடுக்கும் போதே குழந்தையுடைய மெச்சூரிட்டி டைம்ல என்ன ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்றத பாலிசி பாண்ட்லயே பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ஜீவன் தருண் பாலிசியும் சைல்டு மணி பேக் பாலிசியும் உங்களுக்கு போனஸ் பார்ட்டிசிபேட் பிளான். போனஸ் பார்ட்டிசிபேட் பிளான்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஒவ்வொரு வருஷமும் எல்ஐசி போனஸ் டிக்ளேர் பண்ணுவாங்க. இப்போ ஜீவன் தருண் பாலிசியில ஒரு போனஸ் டிக்ளேர் பண்ணாங்க அப்படின்னா போனஸ் அந்த வருஷம் அந்த பாலிசிக்கு ஆட் ஆயிரும். இதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் வெவ்வேறு விதமான போனஸ் ஆட் ஆக வாய்ப்பு இருக்கு. எல்ஐசி உடைய லாப நஷ்டத்தை பொறுத்து மாறுபடும். ஓகே, ஃபர்ஸ்ட் பீமா ஜோதி பிளான் நம்பர் 760 அந்த பிளானை பத்தி பார்க்கலாம். இப்போ குழந்தைக்கு பிறந்து 30 நாள் ஆன குழந்தை அப்படின்னு வச்சுக்கலாம். டேர்ம் 20 இயர்ஸ் எடுக்கிறோம். பிபிடி 15 வருஷம் பணம் கட்டணும். அதாவது பீமா ஜோதி பிளானை பொறுத்த வரைக்கும் நீங்க எத்தனை வருஷம் டேர்ம் எடுக்கிறீங்களோ அதுல இருந்து 5 வருஷம் கழிச்சா அதுதான் பிரீமியம் பேயிங் டேர்ம். நீங்க 15 வருஷம் பணம் கட்டணும், 5 வருஷம் வெயிட்டிங் பீரியட், 20வது வருஷத்துல மெச்சூரிட்டி தொகை உங்களுடைய குழந்தைக்கு கிடைச்சிடும். சம்மர் ஷூட் பாத்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் எடுத்திருக்கோம். முதல் வருஷம் பிரீமியம் மாசமா கட்டினீங்க அப்படின்னா 3458 ரூபாய் கட்டணும். அதே இயர்லி பிரீமியமா கட்டினீங்க அப்படின்னா 40,578 ரூபாய் இயர்லி பிரீமியம் கட்டணும். இயர்லி பிரீமியம் நீங்க போனீங்க அப்படின்னா 2% ரிபேட் இருக்கு இந்த ஒரு பாலிசிக்கு. அதே அடுத்த 14 வருஷத்துக்கு மாச பிரீமியமா கட்டினீங்க அப்படின்னா 3380 ரூபாய் கட்டணும். அதே இயர்லி பிரீமியம் போயிட்டீங்க அப்படின்னா 39,705 ரூபாய் இயர்லி பிரீமியம் வரும். ஸோ முன்னாடியே சொல்லியிருந்தேன், இது ஒரு கேரண்டீடு பிளான். உங்க குழந்தையுடைய 20வது வயசுல கேரண்டியா 10 லட்சம் ரூபாய் கிடைச்சிரும். அதாவது 5 லட்சம் ரூபாய் சம்மர் ஷூட் எடுத்தீங்க அப்படின்னா 10 லட்சம் ரூபாய் கேரண்டீட் ரிட்டர்ன். 10 லட்சம் ரூபாய் சம்மர் ஷூட் எடுத்தீங்க அப்படின்னா 20 லட்சம் ரூபாய் கேரண்டீட் ரிட்டர்ன். என்ன சம்மர் ஷூட் எடுக்கிறீங்களோ அதுல இருந்து 2 மடங்கு மெச்சூரிட்டி தொகையா உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த பிளான் அமிர்த்பால் பிளான் நம்பர் 774. அந்த பிளானை பத்தி சொல்லணும் அப்படின்னா இது ஒரு ஷார்ட் டேர்ம் பிபிடி உடைய பிளான். அதாவது 5 வருஷம் சூஸ் பண்ணிக்கலாம், 6 வருஷம் சூஸ் பண்ணிக்கலாம், 7 வருஷம் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க பணம் கட்டக்கூடிய வருஷங்களை 5 வருஷமா 6 வருஷமா 7 வருஷமான்றத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தையுடைய 18 வயசுல இருந்து 25 வயசு வரைக்கும் உண்டான டேர்மையும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நான் 5 வருஷம் பணம் கட்டுறேன், குழந்தையுடைய 18வது வயசுல எனக்கு பணம் வேணும். நான் 6 வருஷம் பணம் கட்டுறேன், குழந்தையுடைய 20வது வயசுல எனக்கு ரிட்டர்ன் வேணும். இல்ல நான் 5 வருஷம் பணம் கட்டுறேன், குழந்தையுடைய 25வது வருஷத்துல எனக்கு ரிட்டர்ன் வேணும் அப்படின்னு நீங்க பிரியப்பட்டீங்கன்னா உங்களுக்கு பிரியப்பட்ட பிபிடியும் உங்களுக்கு பிரியப்பட்ட மெச்சூரிட்டி வருஷத்தையும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம்.
உதாரணத்துக்கு குழந்தையுடைய தாத்தா பாட்டி எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்க இன்னும் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஒரு நல்ல சம்பாதிக்கக்கூடிய நிலைமையில இருப்பாங்க. அவங்க தன்னுடைய பேரனுக்காக பேத்திக்காக இந்த ஒரு பாலிசியை எடுத்து கொடுக்கலாம். அதே குழந்தை பிறந்து 30 நாள் ஆச்சுன்னு கணக்கு வச்சுக்கலாம். டேர்ம் 25 வருஷம் சூஸ் பண்ணிக்கிறேன். பிபிடி 7 வருஷம் சூஸ் பண்ணியிருக்கிறேன். சம் அஷ்யூர்ட் 5 lakhs. முதல் வருஷம் மாச பிரீமியமா இருந்துச்சுன்னா 5718 ரூபாயும், அதே இயர்லி பிரீமியமா கட்டினாரு அப்படின்னா 66,410 ரூபாயும் கட்டுவாரு. இது முதல் வருஷம். அடுத்த 6 வருஷத்துக்கு மாச பிரீமியமா கட்டினாரு அப்படின்னா 5595 ரூபாயும், அதே இயர்லி பிரீமியமா கட்டினாரு அப்படின்னா 64,980 ரூபாயும் அவரு பிரீமியமா கட்டுவாரு. ஸோ குழந்தையுடைய மெச்சூரிட்டி டைம்ல 25 வருஷம் டேர்ம் சூஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்னா அவருக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் கேரண்டீட் அமௌண்ட் 15 லட்சம் ரூபாய். முன்னாடி சொன்ன பிளான்ல என்ன சம்மசூடோ அதுல இருந்து டபுள் த டைம் கேரண்டீட் ரிட்டர்ன் கிடைக்கும். இந்த பிளான்ல என்ன சம்மசூடோ அதுல இருந்து ட்ரிபிள் த டைம் கேரண்டியா கிடைக்கும். 5 லட்சம் ரூபாய் சம்மசூடுக்கு 15 லட்சம் ரூபாய் கிடைக்கும். அதே 10 லட்சம் ரூபாய் சம்மசூடுக்கு 30 லட்சம் ரூபாய் கிடைக்கும். இது டேர்ம் 25 வருஷம் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, இதுவே அவர் எவ்வளவு பிரீமியம் கட்டியிருப்பாரு அப்படின்னா அந்த 7 வருஷத்துக்கு சேர்த்து 4,56,000 ரூபாய் கட்டியிருப்பாரு. அவருக்கு 15 லட்சம் ரூபாய் ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும். அடுத்ததா ஜீவன் தருண் பிளான் நம்பர் 734. இந்த பிளான் போனஸ் பார்ட்டிசிபேட் பிளான். பிறந்து 30 நாள் முடிவடைந்த குழந்தைகள்ல இருந்து 12 வயசு உண்டான குழந்தைகள் வரைக்கும் இந்த பாலிசியை எடுக்கலாம். நான் டேர்ம் 25 வருஷம் சூஸ் பண்ணிக்கிறேன். அதே பிபிடி பாத்தீங்கன்னா 20 வருஷம் நீங்க பணம் கட்டுற மாதிரி வரும். சம்மசூட் 5 லட்சம் ரூபாய்க்கு மாச பிரீமியமா அவர் கட்டினாரு அப்படின்னா முதல் வருஷம் 1915 ரூபாய் கட்டணும். அதே இயர்லி பிரீமியமா கட்டினாரு அப்படின்னா 22,504 ரூபாய் கட்டுவாரு. அடுத்த 19 வருஷத்துக்கு மாச பிரீமியமா கட்டினாரு அப்படின்னா 1874 ரூபாய் பிரீமியமா கட்டுவாரு. அதே இயர்லி பிரீமியமா கட்டினாரு அப்படின்னா அடுத்த 14 வருஷத்துக்கு 22,020 ரூபாய் கட்டுவாரு. ஸோ டோட்டலா குழந்தையுடைய மெச்சூரிட்டி டைம்ல சம்மர்ஷூட், போனஸ், ஃபைனல் எடிஷன் போனஸ் இது மூணுமே சேர்ந்து 12,87,500 ரூபாய் அவருக்கு அப்ராக்சிமேட்டா ரிட்டர்ன் கிடைக்கும். அவர் கட்டின பிரீமியம் பாத்தீங்க அப்படின்னா 4,40,884 ரூபாய் பிரீமியம் கட்டியிருப்பாரு. மறுபடியும் சொல்றேன், இது ஒரு போனஸ் பார்ட்டிசிபேட் பிளான். ஒவ்வொரு வருஷமும் எல்ஐசி டிக்ளேர் பண்ற போனஸ் முன்ன பின்ன மாறும். அடுத்ததா சில்ட்ரன் மணி பேக் பிளான், பிளான் நம்பர் 732. அதே பிறந்து 30 நாள் முடிவடைஞ்ச குழந்தையிலிருந்து 12 வயசு இருக்கிற குழந்தை வரைக்கும் இந்த ஒரு பாலிசியை எடுத்துக்கலாம். நான் டேர்ம் 25 வருஷம் சூஸ் பண்ணிக்கிறேன். பிபிடி பணம் கட்டக்கூடிய டேர்மும் பாத்தீங்கன்னா 25 வருஷம் தான் இந்த ஒரு பிளான்ல. சம்மர்ஷூட் 5 லட்சம் ரூபாய்க்கு மாச பிரீமியமா கட்டினாரு அப்படின்னா முதல் வருஷத்துக்கு 1,891 ரூபாய் மாச பிரீமியமும் 22,222 ரூபாய் வருஷ பிரீமியமும் கட்டுவாரு. அடுத்த 24 வருஷத்துக்கு 1,871 ரூபாய் மாச பிரீமியமாவும் 21,743 ரூபாய் வருஷ பிரீமியமாவும் அவரு கட்டுவாரு. பிளான் பேர்லயே இருக்கு சில்ட்ரன் மணி பேக் பிளான். அதாவது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். உங்க குழந்தையுடைய 18வது வயசுல 20% ஆஃப் சம்மர்ஷூட், நம்ம 5 லட்சம் ரூபாய் சம்மர்ஷூட்டுக்கு பேசிட்டு இருக்கோம். 20%னா 1 லட்சம் ரூபாய். அது 18வது வயசுல 1 லட்சம் ரூபாய் கேரண்டியா கிடைச்சிரும். அதே 20வது வயசுல எகைன் 20% கிடைக்கும். அது ஒரு 1 லட்சம். 22வது வருஷத்துல 1 லட்சம் கேரண்டியா உங்களுக்கு கிடைக்கும். அதுவே 25வது வருஷம் பாத்தீங்க அப்படின்னா 25 வருஷம் டேர்ம் வச்சிருக்கோம். 25 வருஷத்துல பாலிசி முடிவடைஞ்சிரும். முடிவடையும் போது பேலன்ஸ் இருக்கிற 40% சம்மர்ஷூடு அப்படி கணக்கு பண்ணீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் போனஸ், 5,62,500 ரூபாய் ஃபைனல் எடிஷன் போனஸ் 2,25,000 ரூபாய். ஸோ இது மூணும் சேர்ந்து மொத்தமா 9,87,500 ரூபாய் அவருக்கு கிடைக்கும் 25வது வயசுல. டோட்டலா 18 வயசுல இருந்து 25 வயசு வரைக்கும் அவருக்கு கிடைச்ச ரிட்டர்ன் பாத்தீங்க அப்படின்னா 12,87,500 ரூபாய் அவருக்கு கிடைச்சிருக்கும். அவர் கட்டின பிரீமியம் பாத்தீங்கன்னா 5,44,000 ரூபாய் பிரீமியம் கட்டியிருப்பாரு. இப்ப பாக்குறது குழந்தைக்கு 8 வயசு முடிவடைஞ்சதுல இருந்து இந்த ஒரு பிளான் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நியூ என்டோமெண்ட் பிளான், பிளான் நம்பர் 714.
8 வயசான குழந்தைக்கு டேர்ம் 25 வருஷம் சூஸ் பண்ணிக்கிறேன். பிபிடியும் 25 வருஷம் பணம் கட்டுற மாதிரி வரும். சம்மர் சூட் 5 லட்சம் ரூபாய்க்கு மாச பிரீமியமா அவர் கட்டினாரு அப்படின்னா முதல் வருஷத்துக்கு 1728 ரூபா கட்டுவாரு. அதே இயர்லி பிரீமியமா கட்டினாரு அப்படின்னா 20,302 ரூபா பிரீமியம் கட்டுவாரு முதல் வருஷத்துக்கு. அதே அடுத்த 24 வருஷத்துக்கு 1691 ரூபாய் மந்த்லி பிரீமியமாவும் 19,805 ரூபா இயர்லி பிரீமியமாவும் அவரு கட்டுவாரு. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி தொகை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சம்மர் சூட், போனஸ், ஃபைனல் போனஸ் இது மூணுமே சேர்ந்து அவங்களுக்கு மெச்சூரிட்டி தொகையா கிடைக்கும். சம்மர் சூட் பார்த்தோம் 5 லட்சம் ரூபாய், போனஸ் அப்ராக்சிமேட்டா 5,62,000 ரூபாய் ஆட் ஆயிருக்கும். ஃபைனல் எடிஷன் போனஸ் 2,25,000 ரூபாய் ஆட் ஆயிருக்கும். ஸோ மொத்தமா 12,87,500 ரூபாய் அவங்களுக்கு அப்ராக்சிமேட்டா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அவர் கட்டின பிரீமியம் பாத்தீங்கன்னா 4,97,000 ரூபாய் கட்டியிருப்பாரு. அடுத்ததா ஜீவன் லேப் எல்ஐசியில 100 பாலிசி சேல் பண்ணா அதுல 60 பாலிசி இந்த பாலிசியா தான் இருக்கும். அந்த அளவுக்கு மக்கள் இந்த ஒரு பாலிசியை விரும்பி எடுக்கிறாங்க. இந்த பாலிசி பிறந்து 8 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் இருந்து இந்த பாலிசியை எடுக்கலாம். டேர்ம் 25 வருஷம் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா பிபிடி 16 வருஷம் நீங்க கட்டினீங்கன்னா போதும். அதாவது 16 வருஷம் பணம் கட்டணும், 9 வருஷம் வெயிட்டிங் பீரியட், 25 வருஷம் முடிவுல மெச்சூரிட்டி தொகை உங்களுக்கு கிடைக்கும். நான் சம்மர் சூட் 5 லட்சம் ரூபாய் எடுத்திருக்கேன். 8 வயசு முடிஞ்ச குழந்தைகளுக்கு நான் கொட்டேஷன் போட்டிருக்கேன். 5 லட்சம் ரூபாய் சம்மர் சூட்டுக்கு மந்த்லி பிரீமியம் கட்டுற மாதிரி இருந்தா முதல் வருஷத்துக்கு 2,092 ரூபாய் கட்டியிருப்பாங்க. அதே இயர்லி பிரீமியமா கட்டினாங்க அப்படின்னா முதல் வருஷத்துக்கு 24,583 ரூபாய் கட்டுவாங்க. அதே அடுத்த 15 வருஷத்துக்கு மாச பிரீமியமா கட்டினாங்க அப்படின்னா 2,047 ரூபாயும், இயர்லி பிரீமியமா கட்டினாங்க அப்படின்னா 24,053 ரூபாயும் அவங்க பிரீமியம் கட்டுவாங்க. ஸோ 25 வருஷம் முடிவுல அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகை அப்படின்னா சம்மர் ஷூட், போனஸ் பிளஸ் ஃபைனல் போனஸ் இது மூணும் சேர்ந்து அவங்களுக்கு கிடைக்கும். சம்மர் ஷூட் 5 lakhs, போனஸ் 5,87,000 ரூபாய் போனஸ் கிடைக்கும். ஃபைனல் எடிஷன் போனஸ் பாத்தீங்க அப்படின்னா 2,25,000 ரூபாய் கிடைக்கும். ஸோ மொத்தமா அவங்களுக்கு 13,12,000 ரூபாய் அவங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும் அப்ராக்சிமேட்டா. இதுவும் எல்ஐசி போனஸ் பார்ட்டிசிபேட் பிளான் தான். அவங்க கட்டின பிரீமியம் பாத்தீங்கன்னா 3,87,000 ரூபாய் பிரீமியம் கட்டியிருப்பாங்க. 13,12,000 ரூபாய் அவங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். அடுத்ததா ஒரு கேரண்டீடு பிளான் பார்க்கலாம். பிமாஸ்ரீ, அதாவது பாலிசி எடுக்கும் போதே மெச்சூரிட்டி என்ன கிடைக்கும் அப்படின்றத பாலிசி பாண்ட்லயே பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. நான் 8 வயசு உள்ள குழந்தைக்கு 28 வருஷம் பிபிடி சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பாலிசியை பொறுத்த வரைக்கும் 20 வருஷம் டேர்ம்ல இருந்து 28 வருஷம் டேர்ம் வரைக்கும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நான் மேக்சிமம் உண்டான டேர்மை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த 28 வருஷம் டேர்முக்கு நீங்க பிபிடி 24 வருஷம் பணம் கட்டினா போதும். இந்த பாலிசியை பொறுத்த வரைக்கும் மினிமம் சம்மர் ஷூடே 10 லட்சம் தான். முதல் வருஷம் மாச பிரீமியமா கட்டினாரு அப்படின்னா 8 வயசான குழந்தைக்கு 3,923 ரூபாயும், இயர்லி பிரீமியமா கட்டினாரு அப்படின்னா 46,136 ரூபாயும் பிரீமியம் கட்டுவாங்க. அதே அடுத்த 23 வருஷத்துக்கு மாச பிரீமியமா கட்டினாங்க அப்படின்னா 3,838 ரூபாயும், அதே வருஷ பிரீமியமா கட்டினாரு அப்படின்னா 45,142 ரூபாயும் பிரீமியம் கட்டுவாங்க. இந்த திட்டமும் ஒரு மணி பேக் பிளான் மாதிரி தான் ஆக்ட் ஆகும். 28 வருஷம் டேர்ம் எடுத்தீங்க அப்படின்னா 24வது வருஷம் 45% ஆஃப் சம்மர் ஷூட், அதாவது சம்மர் ஷூட் 10 லட்சம் ரூபாய் நம்ம போட்டிருக்கோம். அதுல 45% அப்படின்னா 4,5 லட்சம் ரூபாய் கிடைக்கும் குழந்தையுடைய 24வது வயசுல. அதே குழந்தையுடைய 26வது வயசுல மறுபடியும் ஒரு 45% ஆஃப் சம்மர் ஷூட் கிடைக்கும். அது ஒரு 4,5 லட்சம் கிடைக்கும். 28 வருஷம் முடிஞ்சு மெச்சூரிட்டி டைம்ல பேலன்ஸ் இருக்க 10% ஆஃப் சம்மர் ஷூட் 1 லட்சம் ரூபாயும், கேரண்டீட் அடிஷன் 12,95,000 ரூபாயும், அது போக லாயல்டி அடிஷன் இந்த ஒரு பாலிசியில கொடுக்குறாங்க. அது எல்ஐசியுடைய லாப நஷ்ட கணக்குப்படி மாறலாம். அப்ராக்சிமேட்டா அது ஒரு 6,23,000 ரூபாய் கிடைக்கும்.
ஸோ மொத்தமா கணக்கு பண்ணி பார்த்தோம்னா குழந்தையுடைய 28வது வயசுல பிளான் மெச்சூரிட்டி ஆகிற டைம்ல 20,18,000 ரூபாய் அவர்களுக்கு கிடைக்கும். அதாவது பாலிசி எடுத்து 28 வருஷம் முடிவடைஞ்சதுக்கு அப்புறம். ஸோ மொத்தமா பார்த்தோம்னா 24 வயசுல ஒரு 4,5 லட்சம், 26 வயசுல ஒரு 4,5 லட்சம், 28வது வயசுல 20,18,000 ரூபாய். ஸோ மொத்தமா சேர்ந்து இந்த ஒரு பாலிசியில 29,18,000 ரூபாய் அவங்களுக்கு கிடைக்கும். அவங்க கட்டின பிரீமியம் பாத்தீங்க அப்படின்னா 10,84,000 ரூபாய் பிரீமியம் கட்டியிருப்பாங்க. ஓகே, நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போயிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா 7 பிளான் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள சொல்லணும் அப்படின்னா இவ்வளவுதான் என்னால ஷார்ட்டா சொல்ல முடிஞ்சுச்சு. உங்களுக்குன்னு தனித்துவமான கொட்டேஷனை பெறுவதற்கு என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து சிங்கிள் பிரீமியம் பிளான்ஸை பற்றியும் சர்வைவல் 100 வயசு வரைக்கும் சர்வைவல் பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய பிளானை பற்றியும் அடுத்ததா யூடி பிளான்ஸை பற்றியும் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். நீங்கள் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின நிறைகுறைகளை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கு ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.